இந்தியாவுல அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல்கள்ல போட்டியிட பொதுவான சின்னம் தி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 வரையறுக்கப்பட்ட விதிகளின் கீழே ஒதுக்கீடு செய்யப்படும். இந்தியாவுல பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தரமா ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த சின்னத்தை வேற கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க. இதுவே பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பொதுவான சின்னத்தை பெற சில நிபந்தனைகளும் இருக்கு. ஒரு கட்சி பொது சின்னத்துக்காக விண்ணப்பிக்கும் போது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29A கீழே இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யணும். சட்டமன்றம் அல்லது மக்களவையோட பதவிக்காலம் முடிய 6 மாதங்களுக்கு முன்னாடி இருந்து தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு குறைஞ்சது 5 நாட்களுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சட்டப்பேரவையோ மக்களவையோ கலைக்கப்பட்டா அவை கலைக்கப்பட்ட தேதியில இருந்து தேர்தல் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு குறைஞ்சது 5 நாட்களுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம வரவிருக்கக்கூடிய தேர்தல்ல அந்த கட்சி 2 மக்களவை தொகுதி அப்படி இல்லனா 5% சட்டமன்ற தொகுதிகள்ல போட்டியிடணும். ஆனா 2 முறை மட்டும்தான் ஒரு கட்சிக்கு, அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்படும். 3வது முறையும் இந்த சலுகை வேணும்னா அந்த கட்சி போட்டியிட்ட மாநிலத்துல பதிவான மொத்த செல்லுபடியாகும் வாக்குகள்ல குறைஞ்சது 1% வாக்குகளை வாங்கி இருக்கணும். அது மட்டும் இல்லாம கடைசி 3 நிதியாண்டுகள்ல பெறப்பட்ட நன்கொடை விவரங்கள், தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு கணக்கு வழக்குகளை அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்துல சமர்ப்பிச்சிருக்கணும். முந்தைய தேர்தல்கள்ல போட்டியிட்டு இருந்தா கட்சி கடைசியா போட்டியிட்ட 2 தேர்தல்களுக்கான தேர்தல் செலவின அறிக்கைகளை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்துல சமர்ப்பிச்சிருக்கணும். பதிவு செய்யப்பட்ட ஆனா அங்கீகரிக்கப்படாத 2 கட்சிகள் ஒரு தேர்தல்ல ஒரே சின்னத்தை பொது சின்னமா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா சின்னங்கள் ஆணையின் விதி 10B ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு 2 பொது தேர்தல்களுக்கு ஒரு பொதுவான சின்னத்தை பயன்படுத்தும் சலுகையை வழங்குது. ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி இப்படி பொது சின்னத்தை பெற்ற போது அந்த மாநிலத்துல பதிவான வாக்குகள்ல குறைஞ்சபட்சம் 1% வாங்கி இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல பொது சின்னத்தை பெற தகுதி பெறும். அப்படி தகுதி பெற்றாலும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ஒவ்வொரு முறையும் விண்ணப்பிக்கணும். அதே நேரம் ஒரே நாள்ல 2 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ஒரே பொது சின்னத்தை கேட்டா குலுக்கல் முறையில சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இப்போ நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். அதே அறிவிப்புல கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் விசில் சின்னத்திலையும் மக்கள் நீதி மையத்தோட வேட்பாளர்கள் டார்ச் லைட் சின்னத்திலையும் போட்டியிடுவாங்க. இந்த கட்சிகள் போட்டியிடாத தொகுதிகள்ல அந்த சின்னம் வேறு யாருக்காவது ஒதுக்கீடு செய்யப்படலாம் அப்படிங்கறதையும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சின்னம் இப்போதைக்கு இந்த தேர்தல்ல மட்டும் தான் தெளிவா சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருந்தா நிரந்தரமா ஒரு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். தேர்தல் நேரத்துல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல வேட்பாளர்களோட வரிசையில முதல்ல இடம்பெறுவாங்க.